பேர் என்ன? மத்ஸ்யா. முழு பேரு? மத்ஸ்யா தாடா. மத்ஸ்யா? சாது மாதிரி பேரை வச்சுக்கிட்டு பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருக்க. அங்காடையால சொல்லு. சொல்றேன், எழுதிக்க. வலது கையில பெரிய தீக்காயம் இருக்கு. பார்த்தா தெரியல உனக்கு? என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? அடிக்கிற அடியில அவனுக்கு அப்பா அம்மா வச்ச பேரெல்லாம் மறக்கலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கேரண்டியா சொல்றேன், இங்க இருந்து அவன் வெளியே போக மாட்டான். அப்படி வெளியே போனா அது அவன் டெட் பாடியா தான் இருக்கும். ஹலோ, நான் தான். எப்படி வெளில வந்தேங்கிறத அப்புறமா சொல்றேன். இப்ப நான் சொன்னதை செய். ஹலோ அம்மா, மத்ஸ்யா. அவன் உன்னை எப்படியெல்லாம் அடிச்சிருக்கான், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான். அதுக்கப்புறம் கூட நீ இப்படி பேசுறியம்மா. உன்னை அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. அதனாலதான் அந்த பெட்ரோல் பங்க கொளுத்திட்டேன். அவனையும் கொளுத்துவேன். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்ப்பா, என்ன வேணா செய்வேன். எனக்காக நீ செஞ்சிருந்தா நான் உன் கூடவே இருந்திருப்பேன். நான் சொன்னேன்ல, இந்த கோபம் உன்னை அழிச்சிடும்னு. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டியே மத்ஸ்யா. நீ ஏன் இப்படி சொன்ன? எப்படி வா? போன்ல யாரு? ஹலோ ஹலோ. எங்க அம்மா மேல மட்டும் கை வச்சேனா போன தடவை நீ தப்பிச்சிட்ட. இந்த தடவை தப்பிக்க முடியாது. அடிக்க மாட்டேன். ஆனா இன்னொரு வாட்டி போன் பண்ணாலும் எங்க வாழ்க்கையில தலையிட முயற்சி செஞ்சாலும் இவனை நான் இந்த உலகத்தை விட்டு ஒரே அடி அமிச்சிருவேன். இந்த பக்கம் பார்த்து வீட்டுக்கு கொஞ்சம் ஊரம் நில்லுங்க. சீக்கிரம். ஆமாம், இங்கே நில்லுங்க. என்ன யோசிக்கிறேன்? रूपं महत्य भगवत्र नेत्रं महाबाहु भगुभगु रूपतमा भगुधरां भगुधरां अक्षेत्र करलां தேசவா லோகா பிரபதிதாஸ்தகம். அதாவது விஸ்வரூபம், ஸ்ரீ கிருஷ்ணரோட திவ்யமான ரூபம், மொத்த பிரபஞ்சத்துக்கான ரூபம். மகாபாரத யுத்தத்தில் முதல் நாள் அர்ஜுனனுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. அண்ணன் தம்பிகளோட எப்படி சண்டை போடுறது? அப்ப ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டி, ஹே அர்ஜுனா, நான் இந்த பிரபஞ்சத்தின் சுரூபம். இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. அதனால நீ யுத்தம் பண்ணியே ஆகணும். அநியாயத்தை அழிக்கிறதுக்கு, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. ஸ்ரீ கிருஷ்ணரோட இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததும் அர்ஜுனனோட கண்ணில் வெற்றியின் ஒளி தெரிய ஆரம்பிச்சது. அவன் அந்த மகாபாரத யுத்தத்தை ஜெயிச்சே தெரிவுன்னு முடிவெடுத்தான். நேற்று அடிச்சது நாங்க, சுத்தம் பண்றது நீ. கிளம்பு. சார், அம்மா இறந்துட்டாங்க. பரோலில் போக விட்டிங்கன்னா. அம்மா தான் போயிட்டாங்கல்ல, திரும்ப வரப்போறது இல்லையே. என் தாடி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதை எவன் சேரைப்பான்?
நான் என்ன பண்ணுவேன்? இப்போ உன் முகத்தை கூட பார்க்க முடியலையே. தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி பண்ணிட்டீங்க. வழி இல்லாம போறதுக்கு நான் தான் காரணம். நானே ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். அப்பாஸ் எங்க? அவர் உள்ள இருக்காருங்க. ஆனந்த் ஐயா அனுப்பினாரு. ஆனந்த் ஐயாவுக்கு சேர வேண்டிய பணம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு போகதான் வந்து. இங்க நான் பிச்சை போடுன்னு போர்டு போட்டிருக்கா. தர முடியாது போ. கண்ட கண்ட ஆளுகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறான். உன்ன மாதிரியே இன்னொருத்தன் இருந்தான். அவனும் ஆனந்த் ஐயாவுக்கு சேர வேண்டிய பணம் தரமாட்டேன்னு சொன்னான். அசீஸ் அன்சாரி. அவனை சாவடிச்சிட்டாங்க. அவனை யார் கொன்னாங்க, அவனோட பாடிக்கு என்னாச்சு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். நிறுத்து. இந்த பாட்டில்ல இருக்கிற ரத்தம் அசீஸ் அன்சாரியோடது. அல்லாஹ் ஹோல் வல அக்வத். நாய பைத்தியமாட உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? 10 நிமிஷத்துல நான் ஆனந்த் ஐயாக்கு ஃபோன் பண்ணலன்னா அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவார். 5 நிமிஷத்துல போலீஸ் இங்க வந்துடும். 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க குண்டி கிழிற அளவுக்கு தேய்ச்சாலும் இந்த ரத்தக்கரை போகாது. நீங்க போலீஸ் நாய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மோப்பம் பிடிச்ச கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரத்தம் அசீஸ் அன்சாரியோடதுன்னு. அவன் சாவுக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்சிடும். பயப்படாத. கால்ல ஆனந்தையா ஏரியா பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. கரெக்டான அட்ரஸை 2வது கால்ல தான் சொல்லுவாரு. இப்ப முடிவு உன் கையில இருக்க பாஸ். பணமா இல்ல போலீஸா? மகாபாரத யுத்தத்தில் 13வது நாள் கௌரவர்கள் பாண்டவர்கள் தோக்கடிக்கிறதுக்காக ஒரு வியூகம் வகுத்தாங்க. அது பார்க்க ஒரு சக்கரம் மாதிரி இருந்தது. சக்கர வியூகம். அது கண்ணுக்கு தெரியாது. அப்படியே நம்ம ஜெயில் மாதிரியே. அப்படிப்பட்ட சக்கர வியூகத்தை உடைக்கிற பொறுப்பை அபிமன்யுவுக்கு கொடுத்தாங்க. அபிமன்யு அர்ஜுனனுடைய பையன். வயசு கம்மி தான், ஆனால் ரொம்ப திறமசாலி. சக்கர வியூகத்தில் நுழைகிற வித்தையை தன் தாயோட வயிற்றில் இருக்கும்போதே கற்றுக்கிட்டவன். வயசு குறைவாக இருந்தாலும் மற்றவங்களை விட திறமை குறைவானவை இல்லைன்னு நிரூபிக்க பார்த்தான். பாண்டவர்கள் அந்த 16 வயசு பையனுடைய துணிச்சலை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. கௌரவர்கள் சூழ்ச்சியால் அமைக்கப்பட்ட சக்கர வியூகத்தை எப்படி உடைக்க போறான்? ஆனா அபிமன்யு கவலையே படலை. அவன் தன் குடும்பத்துக்காக தன் உயிரையே கொடுக்க தயாரானான். சக்கர வியூகத்தோட ரகசிய அமைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அபிமன்யு முடிவு பண்ணிட்டான். சக்கர வியூகத்துக்குள்ள நுழைஞ்சி சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலை பார்த்து சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு வெளியே வருவான். பாதி தான் கொடுத்துருக்கேன். சரிங்க சார். முழுசாக சாப்பிட்டேன்னா 4 பூரா தூங்குவேன். ஓகே சார்.
சக்கரவியூகத்தோட அமைப்பை முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அபிமன்யு போருக்கு தயாராயிட்டான். எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கௌரவரோட சக்கரவியூகத்தை உடைக்க கிளம்பிட்டான். ஒரு பக்கம் சூழ்ச்சிமிகு வீரர்கள், மறுபக்கம் பாலகன் அபிமன்யு. அவன் சக்கரவியூகத்தோட ஒவ்வொரு வளையத்தையும் தகர்த்து முன்னேறிட்டு என்ன ஆ? என்னாச்சு? எலும்பொடிஞ்சிருச்சா? அவனை தனியா சைக்கிள் ஓட்ட விடாதேன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சொல்றது கேட்கறதே இல்ல. நான் வரேன் இரு. வாடா, பொட்டியை தூக்கிட்டு வாடா. அபிமன்யு ரொம்ப கவனமா ஒவ்வொரு வீரர்களையும் கண்காணிச்சான். அவன் குறிக்கோள் உறுதியா இருந்தது. அவருடைய கண்கள்ல வெற்றி அடைவதற்கான ஒளி தெரிந்தது. அவனுடைய முழு போர் திறமையை சக்கரவியூகத்தை உடைக்க பயன்படுத்தலாம். பொட்டியை பின்னாடி வச்சுட்டு உள்ள போடா. கிளம்ப, சீக்கிரம் போ, வேலை இருக்கு. சார், அபிமன்யு தன்னுடைய குறிக்கோளை நிறைவேற்ற சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிட்டான். யாருமே நுழைய முடியாத இடத்துக்கு போய் ஒரு பாலகன் கௌரவர்களுக்கு சவால் விட்டான். ஏய் ஷக்கீலு, என் நாய மசாஜ் பண்ணுவியா? சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சம்போ மகாதேவா. சிவராத்திரி பிரசாதம்.